ஜென்ரலாக மத்தியானம் வைக்கிற ரைஸ் கொஞ்சம் மீந்துடுச்சுன்னா ஒரு சிலர் நைட்டில் சாப்பிட மாட்டாங்க. அந்த மாதிரி நேரத்தில் இந்த மாதிரி கேசரி ஒரு 10 நிமிஷம் தான் இது ரெடி ஆகிடும். செஞ்சு குழந்தைங்களுக்கு பெரியவங்க யாருக்கு கொடுத்தாலும் நல்லா விரும்பி சாப்பிட்ருவாங்க. ரைஸும் வேஸ்ட் ஆகாது. இப்போ நான் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். நல்லா இருக்குங்க, சூப்பராக இருக்குது, சுவையாக இருக்குது. ரைஸோட வாசனையே தெரியல. நீங்கள் சொன்னால் தான் ரைஸுன்னு கண்டுபிடிப்பாங்க. ரொம்ப நல்லாயிருக்கு. வணக்கம், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நான் செய்ய போகிற ரெசிபி ஒரு ஸ்வீட்டு. இந்த ஸ்வீட்டை 15 to 20 மினிட்ஸ் அதுக்குள்ளே முடிச்சிடலாம். இன்றைக்கி ரைஸை வச்சு ரைஸ் கேசரி பண்ணுறேன். இந்த ஸ்வீட்டை குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க. இது புழுங்கலரிசி சாதமாக இருந்தாலும் பரவாயில்ல, பச்சரிசி சாதமாக இருந்தாலும் பரவாயில்ல, எதில் ஒன்றாலும் செய்யலாம். வாங்க இப்போ ஸ்வீட்டை செய்ய ஆரம்பிக்கலாம். ரைஸ் கேசரி செய்ய தேவையான பொருட்களை பார்க்கலாம் வாங்க. 1 கப்பு ரைஸுங்க, அதுக்கு 3/4 கப்பு சர்க்கரை, 2 சிட்டிகை ஏலக்காய், ஒரு 10 முந்திரி, வெனிலா எசன்ஸ். இதை உங்களுக்கு என்ன பைனாப்பிள் எசன்ஸ் கிடச்சா கூட நீங்கள் போட்டுக்கலாம். அப்புறம் வந்து கலர், நான் கேசரி கலர் எடுத்திருக்கேன், நீங்கள் எல்லோ கலர் வேணும்னாலும் போட்டுக்கலாம். இவ்வளோதான் பொருட்கள். இப்போது ரைஸை எடுத்து நம்ம ரவையாக நம்ம நல்லா நசுக்கிக்கணுங்க. ரொம்ப குழச்சிடாதீங்க, நம்ம ரவை மாதிரி இருக்கணும். அதுக்கப்புறம் ஒரு 3/4 டம்ளர் பால், நீங்கள் காஃபி குடிக்கிற டம்ளரில் 3/4 டம்ளர் திக்கு பால் வேணும். நம்ம திக்கு பால் எடுக்கிறதுனால நெய் கூட நமக்கு தேவையில்லை. ரவையாக சாதத்தை நல்லா நசுக்கியாச்சுங்க. இப்போது ரைஸ் கேசரி செய்ய ஆரம்பிக்கலாம் வாங்க. இப்போ ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுறேங்க. இப்போ முந்திரியை போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். முந்திரி சவுந்துடுச்சு, எடுத்துடலாம். இப்போ இதில் ரைஸை போட்டு வதக்கலாம். கொஞ்சம் நல்லா வதக்கணுங்க, அந்த ரைஸோட வாசனை போகணும். ரைஸ் வதங்கந்து போகிறோங்க. இப்போ பால் ஊற்றிடலாம். கொஞ்சம் ஊற்றி நல்லா இந்த இதெல்லாம் இது பண்ணிவிடுங்க. ஸ்டவ் சிம்மில் வச்சுட்டு அந்த கட்டி முட்டி இல்லாமல் கிளக்கிடுங்க. இந்த பால் ஊற்றுறதுனால கோவா டேஸ்ட் வருங்க. மீதி பாலையும் ஊற்றிடலாம். பால் நல்லா சுண்டிடுச்சுங்க. ஒரு 3 நிமிஷம் தான் கிளறினாங்க. இப்போ சர்க்கரை போட்டுடலாம். நம்ம எவ்வளோ ரைஸ் எடுத்தோமோ அதுக்கு 3/4 கப்பு அளவு சர்க்கரை. உங்களுக்கு ஸ்வீட் இன்னும் கொஞ்சம் வேணும்னா இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் சர்க்கரை போட்டுக்கோங்க. கம்மியாக சாப்பிட்றவங்களுக்கு 3/4 கப் போடும். இந்த கைவிடாமல் கிளறுங்க, இல்லைன்னா கட்டி முட்டி ஆகிடும். சர்க்கரை நல்லா கரைஞ்சிடுச்சு. இப்போ ஏலக்காய் தூள் போட்டுடலாம். இப்போவே கேசரி கலரும் போட்டுடலாம். கலர் எல்லா பக்கத்தையும் இதுவாகட்டுங்க. இப்போ ஒரு 2-3 சொட்டு எசன்ஸு, வெனிலா எசன்ஸ் ஊற்றிட்டு நல்லா கிளறிடுங்க. இப்போ முந்திரியும் போட்டுடலாம். போட்டு நல்லா கிளறிட்டு ஒரு 2 மினிட்ஸ் ஸ்டவ்வில் இருக்கட்டும். இந்த எசன்ஸ் ஊற்றணும் இல்லைங்களா, அது எல்லாத்துலேயும் இப்போ எல்லா பக்கமும் போகணும். இந்த பாருங்க, திரண்டு வந்துடுச்சு. அவ்வளோதான். ஒரு 2 மினிட்ஸ் இருக்கட்டும். அவ்வளோதான், ஸ்டவ் ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான். முடிஞ்சிடுச்சுங்க. இப்போ வேறு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். அவ்வளோதாங்க, சுவையான ரைஸ் கேசரி ரெடி ஆகிடுச்சு.
ஜென்ரலாக மத்தியானம் வைக்கிற ரைஸ் கொஞ்சம் மீந்துடுச்சுன்னா ஒரு சிலர் நைட்டில் சாப்பிட மாட்டாங்க. அந்த மாதிரி நேரத்தில் இந்த மாதிரி கேசரி ஒரு 10 நிமிஷம் தான் இது ரெடி ஆகிடும். செஞ்சு குழந்தைங்களுக்கு பெரியவங்க யாருக்கு கொடுத்தாலும் நல்லா விரும்பி சாப்பிட்ருவாங்க. ரைஸும் வேஸ்ட் ஆகாது. இப்போ நான் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். நல்லா இருக்குங்க, சூப்பராக இருக்குது, சுவையாக இருக்குது. ரைஸோட வாசனையே தெரியல. நீங்கள் சொன்னால் தான் ரைஸுன்னு கண்டுபிடிப்பாங்க. ரொம்ப நல்லாயிருக்கு. மறக்காமல் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இன்றைக்கி என் ஸ்வீட் ரெசிபி எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா என் வீடியோவை எல்லோரும் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் என் வீடியோஸை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். எப்பவும் போல் என் வீடியோவை பொறுமையாக பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப நன்றி.